Hi friends, welcome to Cooking Shots. இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னா ஸ்பெஷலாக எப்படி வெண்டைக்காய் புளி மண்டி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக வேர்க்கடலை கொஞ்சமாக வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியான டிஷ்ஷு தான். இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு லஞ்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போது டிஷ்ஷுக்குள்ளே போகலாம். டிஷ்ஷு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கடலையை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு சுடு தண்ணியில் போட்டு வேக வைக்கிறேன் உப்பு போட்டு. நீங்கள் அதிகமாக கடலை எடுத்திங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு 2-3 விசில் விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா கடலை வெந்து வந்துடும். இது நான் இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கடலை வேக இந்த டைமில் ஒரு மூடி அளவு தேங்காய் எடுத்து அதை 2 டைம் தனித்தனியாக பால் எடுத்து வச்சுக்கலாம். கடலை வெந்திருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காக எடுக்கிறேன். நீங்கள் அதிகமாக கடலை எடுத்திங்கன்னா குக்கரில் போட்டு 2 விசில் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இது எனக்கு இப்போது 95% நல்லா வெந்து வந்துருச்சு. இதை மாற்றிட்டு சைடில் நான் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் கூட நம்ம வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மார்னிங்கே வெண்டைக்காயை நல்லா வெட்டி வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதனால் அதிலே வளவளப்பு தன்மை பாதி போயிடுச்சு. இது கொஞ்சம் ஹீட் பண்ணால் இதுலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆயிரும். நல்லா இப்போது கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் இதை நான் ஒரு பிளேட்க்கு மாற்றிட போகிறேன். அதே சட்டியிலே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. வேறு சட்டி வைக்கிறதுனால நீங்கள் வச்சுக்கலாம். நான் இதிலே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். சட்டி சூடாக இருக்கிறதுனால எண்ணெய் உடனே காஞ்சிரும். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா கருகிராமல் பார்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இப்போது இது கூட சேர்த்துட போகிறேன். இந்த டைமில் உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கருவேப்பிலை சேர்க்கலை. வெங்காயம் நல்லா பொன்னரமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு லெமன் சைஸ் உள்ள புளியை தண்ணியில் ஊற வச்சுடுங்க. இந்த டைமில் 15 மினிட்ஸ் ஊறிச்சுன்னா நல்லா கரைச்சி எடுத்துக்க முடியும். அதனால் நான் இப்போ இதை ஊற வைக்கிறேன். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி சேர்க்குறேன். இது எல்லாமே மேஷப் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்க்குறேன். மல்லித்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மிளகாத்தூள் சேருங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அதையும் வதக்கிட்டேன் நல்லா. இது கூட இப்போ வேக வச்ச கடல தண்ணியையும் சேர்த்து இது கூட சேர்த்துக்கிறேன். அதிகமாக தண்ணி வச்சுருந்திங்கன்னா பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போது லைட்டாக ஊற்றி இந்த மாதிரி சேர்த்து கிளறி விட்டுருங்க. ஒரு கொதி வரட்டும். இது கூட வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லாமே நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த லெமன் சைஸ் எடுத்து வச்சுருந்த புளியையும் கரைச்சி இது கூட நான் இப்போ சேர்த்துட்டேன். புளி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. புளி தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரத்தில் 2வது எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த 2வது தேங்காய் பாலில் குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விடுங்க. இன்றைக்கி இது ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி கொதிச்சு வந்துருச்சு. இது கூட ஃபஸ்ட்டு திக்காக எடுத்து வச்ச பாலை நல்லா சேர்த்து கிளறி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாவே போதும். நல்லா இது கெட்டியாக திரண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா தான் குழம்பு நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் குழம்பு இது நல்லா இருக்காது. ஒரு கொதி வந்தோந்துமே இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. தேங்காய் பாலுக்கு பதிலாக 1 கையளவு முந்திரி பருப்பையும் 1 கையளவு நிலக்கடலையையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுனால ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. டேஸ்டியான வெண்டைக்காய் புளி மண்டி ரெடி ஆயிடுச்சு.
இது நான் இப்போது சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டேன். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குக்கிங் ஷோஸ் சேனலில். நாளைக்கு சண்டே ஸ்பெஷலோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பை பை, சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆர்ஜே.